Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC MTS ல கேட்ட previous year questionல சில questions original question கொண்டு வந்திருக்கோம். அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணனும் அப்படின்றதவும் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, எப்படி எல்லாம் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றத. நம்ம சேனல் நீங்க புதுசா விசிட் பண்ணிருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து SSC நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, SSC இல்ல ரயில்வே படிச்சிருக்கீங்க, இது உங்களுக்கான சேனல் தான். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ஒன்றா நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க இன்றைக்கான பார்ப்போம். இதோட பிடிஎஃப்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடைய பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அது மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் சில கொஸ்டின் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் செட்டும் பார்த்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. First, if cost of 10 books is 250, அதாவது 10 புக்கோடைய ரேட் வந்து 250 சொல்லிட்டாங்க. இப்போ கேட்குற காஸ்ட் வந்து 15 புக்கோடைய ரேட்டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இதுதான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே இப்போ 10 புக்கு கொடுத்துருக்காங்க, 250 ரூபா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இன்ட்டு 25 மல்டிபிள் ஆகிருக்கு. ஓகேவா, சிம்பிளாக. அப்போ அதே தான் இங்கேயும் வரப்போகுது, இங்கேயும் 25 மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 25 15 வருது. இதை அப்படின்னா 375. இதை மல்டிபிள் பண்ணுறது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ரெண்டு மெத்தட் நீங்கள் பண்ணிக்கலாம். 25 × 10 மல்டிபிள்னா 250. அப்புறம் 25 5. ஓகேவா, உங்களுக்கு வந்து 125 வருதா? அது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 375. இந்த கால்குலேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட தெரியணும், அது நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியணும். ஓகேவா, ரெண்டு மெத்தட் நீங்கள் பண்ணணும். எப்பயுமே அதோட பேசிக்கான சில மெத்தட்ஸை நீங்கள் புரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க. தெரியல நம்மளோட பிளேலிஸ்ட்டோட இருக்குது, நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிதான். செகண்ட் கொஸ்டின் நம்ம அப்ரோச் பாருங்கள். இது வந்து போர்ட் மார்க்ஸ் உள்ளது. இது டைரெக்டாக 5/9 × 11/14 இதெல்லாம் கொடுத்துருக்குறது. 42/100 × 540 = x. இது வந்து கொஸ்டின் மார்க் நம்ம x² வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 45. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 14னா அங்கே 3, 9 அடிக்கிற போது 6, இந்த 0 இந்த 0 ஆன்சர். இந்த 5 2 5 இருக்குது, 2 3. இங்கே பேலன்ஸ் இருக்கிறது வந்து 11 11 3 3 இருக்குது. 9 93 11 99. இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக கொண்டு வந்துடலாம். இந்த சைடு வந்துச்சா ப்ளஸ் வந்துச்சு, மீது இருக்குது x². ஓகேவா, இப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ இந்த ரூட்டாக கொண்டு வந்துடலாமா? ரூட்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன 144 வருதா? அப்போ இதோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ என்ன? நமக்கு 12. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, கொடுத்துருக்காங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களுக்கு எஸ்பி கண்டுபிடிச்சிடுறாங்க, செல்லிங் பேஜ். அதாவது எ மேன் ப்ரோட் த சேர் வந்து 580 ரூபான்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து விற்கிற போது வாட் ப்ரைஸ் ஷுட் ஹி செல் த சேர் ஸோ தட் கெயின் வந்து 25% விற்கிற போது அவர் எவ்வளவு காசு லாபம் கிடைக்கும், மொத்தமாக எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு கேட்குறாரு. அப்போ எஸ்பி இது டைரெக்டாக. அப்போ காஸ்ட் ப்ரைஸு வாங்கினது 580, அவருக்கு வந்து 25% கெயின் வேணும். ஓகேவா, இப்போ 25ன்றது 1/4. அவருக்கு லாபம்னு சொன்னதுனால நம்ம 5/4 எழுதிக்கலாம். ஓகேவா, இதுதான் எழுதிக்கலாம். இன்ட்டு 5/4. இதை நீங்கள் அடிக்கிறீங்க. 1 4 4 அங்கே 16 5 20. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 25 2 ஆனால் 20 22 725. ஓகேவா, இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஏன் 5 எடுத்தோம்னா இது வந்து ப்ராஃபிட், லாபம். ஓகேவா, ப்ராஃபிட்டு லாபம். அப்போனா வாங்கினதுல 1 கூடி இருக்குது, அதுதான் இதை ஆட் பண்ணி 5/4 எழுதுகிறோம். ஓகேவா, அதுதாங்க. இதை நீங்கள் சிம்பிளி பண்ணால் ஆன்சர் நமக்கானது. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் 25 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் இஸ் 53. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 21? இது இருக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு இருக்கிறாங்க. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மொத்தம் 21 நம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம இந்த இடத்துல வரும்போது இவங்க இதுதான் ஆவரேஜ் 53ன்னு சொல்லிட்டாங்க. இது ஆவரேஜ். ஓகேவா, மொத்தம் 21. அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து இங்கிட்ட ஒரு 10 நம்பர் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு ஒரு 10 நம்பர் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு இது 21, மொத்தம் 21 நம்பர், டோட்டல் 21 நம்பர். ஓகேவா, இங்கிட்ட 10 இங்கிட்ட 10, இது ஒரு நம்பர், நடுவில் ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, மொத்தம் 21 ஆச்சு.
அப்போ இந்த 53ல் -10 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் நம்பர் கிடைச்சிடும். இதுதான் 43. இதுதான் ஆன்சர். ஓகேவா? சப்போஸ் பெருசாக கேட்டாங்கன்னா 63 வரப்போகுது. இது பிக்கஸ்ட் நம்பர் கேட்டால் இதுதான். ஓகேவா? இது ஸ்மாலஸ்ட் நமக்கு கேட்டுருக்காங்க. ஓகே, இதுதான் சிம்பிளாக அந்த லாஜிக் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுக்கு டைம் எடுக்காது, மைண்ட்லேயே நீங்கள் போட முடியும். புரியணுன்றதுக்காக தான் அந்த இது போட்டு காட்ட வேண்டியது இருக்குது. உங்களுக்கு புரிஞ்ச பேசிக் தெரிஞ்சவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் நிச்சயமாக. ஓகே, அதுக்கெல்லாம் பேனாவும் பேப்பரும் தேவை அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதோட டைமண்ட் ஒர்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். டி அதாவது 2 pipes டி அண்ட் இ pipes and systems can fill the systems 26 and 78 hours respectively while the work alone 2 pipes are open together. Time taken to fill the system. ஓகே, இது அதாவது ஃபுல்லாக நிறையிறதுக்கான எவ்வளோ எடுத்துக்கோ 2 சேர்ந்து பண்ணுற போது எழுதுவாங்க. டி இ இதுக்கானது 26 76 78 78. இப்போ இதுக்கு 78 எல்சிஎம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? 78 நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ இதோடது நமக்கு 3 இது வந்து 1. மொத்தம் டி ப்ளஸ் இ வந்து உங்களுக்கு 4. சரிதானே? அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்துனா மொத்தது 78, அதில் 4. ஓகேவா? ஒரு நாள் 4 96 54 மீதம் 4 ஒரு நாள் 4 36 மீதம் 2/4 இருக்குது. இது அடிக்கிற போது 1/2. அப்போ 19 1/2 தான் ஃபைனலான ஆன்சர். ஓகேவா? அங்கே இருக்குது ஹவர்ஸில் வரும். ஓகே, சிம்பிளானது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் எம்டிஎஸ் கொஸ்டின்லாம் வர்றது. இதெல்லாம் ரியல் கொஸ்டின் தான், நம்ம எதுவுமே டைப் கூட பண்ணி கொண்டு வரல, இருக்கிறது அப்படியே கொண்டு வந்துருக்கு. ஓகேவா? இங்கே நல்லா பாருங்கள், இது டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்ட கொஸ்டின். இந்த ட்ரெயின், இது வந்து ட்ரெயின் எடுத்துக்கலாம். அதில் வரக்கூடியது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வரக்கூடிய ஒரு ட்ரெயின் வரக்கூடிய கணக்கு. ட்ரெயின் ரன்னிங் அட் த ஸ்பீடு வந்து 140/9 மீட்டர்/செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்கே யூனிட் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கிராஸ் த போல் வந்து 27 செகண்ட்ஸ். ஓகேவா? லென்த் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. டினா உங்களுக்கு ஸ்பீடு இன்ட்டு டைம், இதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஸ்பீடு இது கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு என்ன 140/9. டிஸ்டன்ஸ் அதாவது எவ்வளவு அந்த டைம் கொடுத்துட்டாங்க. டீன்றது டைமு 27. அடிச்சுன்னா போதும் 3 21 அதாவது 0 12 420 மொத்தம் டிஸ்டன்ஸ் வந்து 420 தான் இருக்கும் மீட்ரு. ஓகேவா? இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகியிருக்கு. நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? அடுத்தது இது வந்து 3 சைடு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. 21 20 29 அதாவது மென்சுரேஷன் லெவலில் கொஸ்டின்ஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டுவெண்ட்டி 20 29 இதோட ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏரியாவோடைய ஃபார்முலா தெரியணும். ஆஃப் பிஹெச் தானே? அப்போ ஆஃப் 21 × 20. ஓகே, அடிக்கிறோம் பார்க்கும்போது 2 டைம். இதான் ஆன்சர். சிம்பிளான கால்குலேஷன் தான், வேறு எதுவும் இதில் கிடையாது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் மைண்டில் போட முடியும், டேரெக்டாக போட முடியும். இதில் புரியறதுக்காக ட்ராயிங்கில் அந்த ட்ராயிங் தேவையில்லை, இந்த ஃபார்முலா தேவையில்லை, டேரெக்டாக இங்கே வந்துடலாம். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் போடலாம். 2 அடிக்கிறீங்க 10 மல்டிபிள் பண்ணால் 210. ஓகேவா? இதுதான். இதே மாதிரி ஃபுல் செட்டும் நீங்கள் பார்க்கணும், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கம்பல்சரி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா சிறப்பாக பயிற்சி பண்ணுங்கள். மவுக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த டைமுகளில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செக் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி பெற முடியும். வாழ்க வளமுடன். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடம்புல வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.